ஓகே சூப்பர் வெரி குட். எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாसेसல எப்படி போறது? நல்லா போகுதா? ஓகே சூப்பர். என்னக்கா சர்ச்ல தரேன்ட்டாங்க, சண்டே ஸ்கூல்ல ஒன்று கூடி வர முடியாத சூழலா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? ஓகே, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த வார்த்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? as usual பிரேயர் பண்ணி இந்த செஷனை ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிறீங்களா? கை கூப்பிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து என்ன பண்ண போறோம்? இந்த ப்ரோகிராம் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இம்மட்டும் ஆண்டவரே கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீரே. அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மெய்யாகவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. இம்மட்டும் பாதுகாத்து ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. இனியும் ஒரு சேதமும் எங்களை அணுகாமல் பாதுகாக்க நீ வல்லவரை இருக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகளாக நாங்கள் ஆங்காங்க வீடுகளை ஆண்டவரை ஆராதிக்கும்படி இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா இணைந்திருக்கிறோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்படி கர்த்தர் மாற்ற கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்க மகிமைப்படுங்க, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஏசப்பாட்டா இப்ப ப்ரே பண்ணோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாட்டு பாடி ஆராதிக்க போறோம். சரியா? நமக்கு தெரிந்த பாடல்கள் தான். என்னென்ன பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா, தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல. அப்புறம் இன்னொரு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைகளே குட்டி குட்டி பிள்ளைகளே இயேசு நம்மை நேசிக்கிறார். இந்த ரெண்டு பாட்டும் நம்ம பாட போறோம். ஓகே, இந்த ரெண்டு பாட்டும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பாட்டு தான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பாடல்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? எந்திரிச்சு நின்னு ஆக்ஷன் பண்ணி நம்ம எல்லாரும் பாட போறோம். ஓகேவா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி அப்படின்னா நீங்க எல்லாம் டன். கை காட்டுங்க பாப்போம். ஓகே, நிறைய பேர் சொல்றீங்க நில்லுங்க இப்பதான் எந்திரிக்க முடியல, பைபிள்ல கீழே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே ரொம்ப இதாக எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சாச்சா? ஓகே, எல்லாரும் எந்திரிச்சாச்சு. இப்ப நம்ம பண்ணலாமா? ஆக்ஷன் பண்ணி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சாங் என்ன சொன்னேன்? தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, அந்த பாட்டு. ஓகேவா? அந்த பாட்டு பாடலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, அந்த சாங் இப்ப நம்ம பாடலாம். தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல. தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல. புகழும் வேண்டாம் பேரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே. புகழும் வேண்டாம் பேரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே. தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் சிலுவை எடுத்து செல்ல. தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் இயேசுவின் பின் செல்ல, நான் தீர்மானித்தேன் தீர்மானித்தேன் சிலுவை சுமந்து செல்ல. புகழும் வேண்டாம் பேரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே. புகழும் வேண்டாம் பேரும் வேண்டாம் இயேசு போதுமே, இயேசுவின் பின்னே செல்வேன் நானும் என்றென்றுமே. ஓகே சூப்பர். என்ன அழகா ஆக்ஷன் பண்ணி பாடுனீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? தீர்மானம் எடுக்க போறோம். நான் ஏசப்பா பின்னாடி போவேன், ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை பின்பற்றி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு எல்லாரும் தீர்மானம் எடுக்க போறோம், ஒப்பு கொடுக்க போறோம். சரி குட்டீஸ், அக்கா ரெண்டாவது சாங் என்ன சொன்னேன்? கரெக்ட். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். பைபிள்ல ஆண்டவர் ஒரு வசனத்தை அழகா கொடுத்திருக்காரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்பாகவே இருக்கிறார். அவர் என்ன பண்றாருமா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லோரும் என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார்.
ஆனா நம்முடைய பாவங்களை என்ன பண்றாரு, அவர் வெறுக்கிறார். ஆனா நம்ம நேசிக்கிறதுனாலதான் என்ன பண்ணாரு, சிலுவையில நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. கரெக்ட். அவர் 5 காயங்கள் ஏற்றுக்கொண்டாரு இல்லையா நமக்காக. அவர் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தா நமக்காக அந்த காயத்தை செய்திருப்பாரு. அப்ப உண்மையாகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். கரெக்டான குட்டி. ஓகே. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் நம்ம எல்லாரையும் கண்ணின் மணிய போல ஆண்டவர் பாதுகாத்திருக்காரு இல்லையா. ஒரு சேரும் கூட அணுகாம இந்த பாதுகாத்திருக்கார். இவ்வளவு நாள் நம்மளை போஷித்து தேவையான ட்ரெஸ் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா பராமரிச்சிருக்காரு. இது உண்மையாகவே என்ன அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை. நம்ம பார்வைக்கு வேணாம் நம்ம கையில தேவையான அளவு பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, அதனால நான் அதை சம்பாதித்தேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா இது முழுக்க முழுக்க யாருடைய ஒரு செயல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவருடைய கிருபை குட்டி. ஓகேவா? அது நினைச்சுதான் இன்னைக்கு இன்னொரு பாட்டை நம்ம பாட போறோம். என்ன அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு பாட போறோம். நீங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்கடா. உங்க கூட உங்களை விட சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள பார்த்து இந்த பாட்டை பாடிட்டு ஆக்ஷன் பண்ணலாம். சின்ன சின்ன பிள்ளைகளே அப்படின்னு சொல்லும் போது உங்க பாப்பாவையும் தம்பியோ பார்த்து சின்ன சின்ன தம்பியே சின்ன சின்ன பாப்பாவையும் உங்க பாப்பா பேரை சொல்லி நீங்க இந்த பாட்டை பாடி அவங்கள நீங்க என்ன பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். ஏசப்பா உன்னையே நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டு பாடலாம். குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ரெடி அப்படின்னா கை காட்டுங்க. ஓகே, பாடலாமா? சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் போய் திரிந்தாலும், உனக்காக எனக்காக ஜீவனை தந்து அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். உனக்காக எனக்காக ஜீவனை தந்து அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். ஓகே குட்டீஸ், இந்த சாங் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? பக்கத்துல இருக்கவங்க சின்ன பிள்ளைங்க அக்கா எல்லாத்தையும் பார்த்து இந்த பாட்டு பாடுனீங்களா? நிறைய பேர் சொல்றீங்க ஆமாக்கா நம்மள பாட்டு பாடுறோம் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு என்ன பண்ண போறோம், நல்ல உற்சாகத்தோட என்ன பண்ண போறோம், நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இந்த பாட்டை பாட போறோம். ஓகேவா? நீங்க உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க நல்லா சிரிச்சுட்டே பாடுங்க. உங்களை யாரும் இது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க பக்கத்துல இருக்கவங்கள. ஓகேவா? நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுறேன். பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நல்லா சிரிச்சு பாடும்போது என்ன நல்ல போல சிரிக்கா அப்படின்ட்டு நீங்க அவங்கள பார்க்க வேணாம். ஓகேவா குட்டீஸ்? நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்க என்ன பண்ண போறீங்க, பாட போறீங்க. ரெடியா? பாடலாமா? நீங்களும் என்ன பண்ணணும், நல்ல உற்சாகத்தோட உங்க பலத்தை உபயோகித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போறீங்க. பாடலாமா? சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகள் இயேசு நம்மை நேசிக்கிறார். நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் போய் திரிந்தாலும், உனக்காக எனக்காக ஜீவனை தந்து அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். உனக்காக எனக்காக ஜீவனை தந்து அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகள் இயேசு என்னை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி பிள்ளைகளை இயேசு என்னை நேசிக்கிறார். ஓகே குட்டீஸ், நீங்கலாம் அதே உற்சாகத்தோட இந்த வார்த்தைக்கு அறிக்கை பண்ணி நீங்க பாடிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையாகவே கர்த்தர் நம்ம எல்லோரையும் நேசிக்கிறார் குட்டீஸ். யாரும் உங்ககிட்ட சொல்லிக்கலாம் கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரா, நமக்கு நம்ம அன்பு பாராட்டுறாரா அப்படின்னு.
உண்மையாகவே குட்டீஸ் தேவன் நம் பேர் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எந்த சூழல் வழியா கடந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம் பேர் அன்பாக இருக்கிறார். கூடிய விரைவில் என்ன பண்ணுவாரு, நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க இடங்கள்ல அப்படியே உட்கார்ந்துக்க போறீங்க. அழகா உட்கார்ந்துக்கோங்க பார்க்கல எல்லாரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின வாரங்கள்ல கரெக்ட் நீங்க சொல்லிட்டீங்க, வசனங்கள் சொல்லிருப்பீங்க இல்லையா? நீங்க அழகா வசனம் சொன்னீங்க, வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க இல்லையா? அதுல சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கலாமா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ள போவோம். வாங்க போய் நம்ம அந்த வீடியோ கிளிப்ஸ பார்த்துட்டு வரலாம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 நாளாகமம் 20:17. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 நாளாகமம் 20. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 நாளாகமம் 20:17. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 நாளாகமம் 20:17. ஆமென். குட்டீஸ், எல்லா வசனம் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் அழகா சொல்லிருக்கீங்க தானே? ஆமா, எல்லாம் சூப்பரா சொல்லிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, இந்த ஸ்டோரியில இடையில அக்கா என்ன பண்ணுவேன், பெரிய பிள்ளைங்களுக்கு தனியா வசனமும் சின்ன பிள்ளைங்களுக்கு தனியா வசனமும் கொடுப்பேன். சரியா? ஜூனியர் சீனியர் பிள்ளைங்களுக்கு தனியாகவும் பிரைமரி பிகினர் பிள்ளைங்களுக்கு தனியாகவும் அக்கா வசனம் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணணும், கரெக்ட், ஸ்டோரி நடுவுல அக்கா வசனம் சொல்லுவேன். அப்ப அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அதை வாட்ஸ்அப் எடுத்து அக்கா வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ண குட்டீஸ். இதுதான் சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ள போக போறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்ல போறேன் குட்டீஸ். ஓகேவா? நம்ம பைபிள்ல புக் நேம்ஸ்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, நான் இப்ப கேக்குற கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. சரியா? பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு, எத்தனை பிரிவுகள் இருக்கு? பரவாயில்லையே, நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களே. ஓகே, பழைய ஏற்பாட்டுல மொத்தம் நம்ம எத்தனை பிரிவுகள் பார்த்திருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டுல ஓகே, இது வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பைபிள்ல இருக்க மொத்த புக்ஸ் நேம்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, அப்படி ஞாபகம் இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? படிச்சு ஞாபகத்தை வைத்துக் கொண்டே நீங்க இருக்கணும் குட்டீஸ், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து நெகேமியா புத்தகம், அதாவது நெகேமியாவின் புத்தகத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குட்டீஸ். சூசான் அப்படிங்கிற அரண்மனை இருந்துச்சு. சரியா? சூசான் அப்படிங்கிற அரண்மனையில பான பாத்திரக்காரரா நெகேமியா அப்படின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. பான பாத்திரக்காரன் அப்படின்ட்டு. சரியா? பான பாத்திரக்காரன் அப்படின்னா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படின்னா அவங்க அந்த அரண்மனையில, அதாவது அது அரசாங்க உத்தியோகம் அப்படின்னே சொல்லலாம். அதுல ரொம்ப மிக உயர்ந்த கௌரவ பதவியில கூட சொல்லலாம். அந்த அண்ணா யாரு கீழே இருப்பாங்கன்னா, நேரடியா ராஜா இருக்காரு இல்லையா, ராஜாவுக்கு கீழே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இந்த அண்ணாவுக்கு என்ன வேலை, இந்த நெகேமியா அப்படிங்கிற அண்ணாவுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பான பாத்திரக்காரன். பான பாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு தேவையான அந்த என்ன சொல்றது, குளிர்பான வகைகள், அப்புறம் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜூசஸ்லாம் சர்வ் பண்ணுவாங்க. அவங்க டேபிள்ல இந்த அண்ணா போய் என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைக்கு நல்ல நம்பிக்கையுள்ள ஆட்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. ஏன்னா ராஜாவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில யாரும் சாப்பாட்டுல எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால ரொம்ப நம்பிக்கையுள்ள ஆட்களை தான் இல்ல தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அதனால இந்த அண்ணாவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க குட்டீஸ். ஓகேவா? ஒரு நாள் இந்த நெகேமியா அண்ணாவை பார்க்க யூதால இருந்து இவருடைய சகோதரராகிய ஆனானி அப்படிங்கிறவங்க
வரும். அது மட்டும் இல்லாம இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்க, இவர் பாக்குறதுக்கு வராங்க. வந்து இவரை பார்த்து நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு இவங்க நல்லா விசாரிக்கிறாங்க. நெகேமியாவும் அவங்கள பார்த்து நல்லா விசாரிக்கிறாங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா நம்ம அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம் இல்லையா, அத்தை வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, பெரியப்பா வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க. நாங்க அவங்கள பார்க்க மாட்டோம், அவங்க கையில போட்டு கேரி பேக் தான் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா தூக்கிட்டு போய் நாங்க கிச்சன்ல வச்சு நாங்க தந்து அங்க ஒரு மீட்டிங் போட்டு நடத்திட்டு போங்க அப்படின்றீங்கன்னு புரியுது. நிறைய பேர் அப்படின்னா சொல்றீங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க, நெகேமியாவை பாக்குறதுக்காக அவங்க தூரத்துல இருந்து வராங்க. நெகேமியா இப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு. இவங்க வரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தோட வராங்க. ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நெகேமியாட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப வேகமா வராங்க அவங்க. நெகேமியா கேக்குறாரு, அவரே கேக்குறாரு, என்னப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நம்முடைய யூதா தேசம் எப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, யூதா தேசத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு தேசத்தை குறித்து என்ன பண்றாரு, இவரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யூதாவுக்கு சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எருசலேம் நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. எதையே இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்களா, நான் சொல்றேன் பின்னாடி. அப்ப இவங்க கூட வந்தாங்க இல்லையா, இவங்க நல்லா விசாரிக்க யூதா தேசத்துல இருந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லப்பா நம்ம யூதா தேசத்துல இருந்து, அதாவது அந்த யூதா தேசத்துக்கு சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப தீங்கு அனுபவிக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து. அது மட்டும் இல்லாம நம்ம எருசலேம் நகரத்தோட அலங்கம், அது வந்து அலங்கம், அதாவது சரியா சுற்றுப்புறம் அந்த எருசலேமை சுத்தி கட்டி இருப்பாங்க இல்லையா அலங்கம், அந்த மதில் சுவர் அது எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. வாசல்கள் எல்லாம் நெருப்பால சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, பாலாய் கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் வந்து சிறைகளுக்குள்ள இருந்து திரும்பி வந்தவங்க எல்லாரும் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாவீது ராஜா, சாலமோன் ராஜா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க தேசங்கள்ல செய்தாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை, அருவருப்பான காரியங்களை அவங்க செய்ததுனால, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் செய்ததுனால ஆண்டவர் பல முறை அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாரு. இங்க பாருங்க, நீங்க வந்து இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து நான் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீங்க நடக்கணும், அப்படி நடங்க, இல்ல அப்படின்னா வந்து உங்களை வந்து நான் அந்நிய ஜாதியார் கையில ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பல முறை கேட்டு அவங்க கீழ்ப்படி நடந்தாலும் பல வேலைகள்ல வந்து ஆண்டவருடைய சட்டத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய தீர்க்கதரிசியில கொண்டு சொன்ன மாதிரியே ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில இவங்களை ஒப்பு கொடுத்துருவாரு. ஓகேவா? அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வந்து பலரை வந்து தண்டிப்பாரு. தண்டிக்கு கர்த்தருடைய ஆலயத்துல சர்ச்ல இருக்கக்கூடிய அந்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள், பொன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்ன பண்ணுவாரு, அவரு தன்னுடைய நாட்டுக்கு பாபிலோனுக்கு எடுத்துட்டு போய்வாரு. அப்படி போகும்போது தண்டித்தது போக மீதி உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாரு, தான் கூட அவங்க வந்து கைதிகளாக சிறை பிடித்து கொண்டு போவார். அவங்க நாட்டுக்கு வந்து அவரை வந்து சிறை பிடித்து கொண்டு போயிடுவாரு. அப்படி வந்து நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவங்க ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அவங்கள பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால இப்ப அவங்க வந்து சிறையிருப்புல இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சிறையிருப்புல 70 வருடங்கள் இருந்தாங்க. அந்த 70 வருடங்கள் கழித்து ஆண்டவர் தன் தீர்க்கதரிசியை கொஞ்சம் சொன்னது போலவே மறுபடியும் என்ன பண்றாரு, பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் அப்படின்ற ஒரு மூலமா ஆண்டவர் பேசுறாரு. கோரேஸ் ராஜா ஞாபகம் இருக்குதா? ஆமா, நம்ம பைபிள்ல கூட ஏசியால வாசிப்போம் இல்லையா, நான் அதுக்கு முன்னே சென்று போன நாடுகள் சுப்பியாக்கவே நெஞ்சில கனவு வைத்து போட்டிருப்பேன், அப்பாக்ல முடிவு போட்டேன். அந்த கோரேஸ் ராஜா, அந்த கோரேஸ் ராஜா வந்து அவர் மூலமா பேசுறாரு. இந்த மாதிரி யூதர்கள்லாம் வந்து திரும்பி தங்கள் தேசத்துக்கு போகலாம், அங்க போய் அவங்க சர்ச் மாதிரி எடுத்து கட்டலாம், அவங்க சிறையிருப்புல இருந்து திரும்பி அங்கேயே போகட்டும் அப்படின்னு அவருக்கு உத்தரவு கொடுப்பாரு. அந்த சர்ச் எடுத்து கட்டுறது தேவையான ஜாமான்லாம் இங்கிட்ட எடுத்துட்டு போங்க, அங்க சர்ச்ல எடுத்து ஜாமான் கூட எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வந்து யூதர்கள் பாதி பேர் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த சிறையிருப்புல இருந்து திரும்பி அவங்க யூதா தேசத்துக்கு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பல நாட்கள் கழித்து நெகேமியா பார்க்க இவங்க வராங்க. அப்பதான் நெகேமியா கேட்கிறாரு, யூதர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க, சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தாங்களே இப்படி இருக்காங்க
கிடக்குப்பா, இல்ல பாலா கிடக்குப்பா அப்படின்னா அதனாலதான் அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நெகேமியா ஒரே ஃபீலிங், பயங்கர ஃபீலிங். அந்த அம்மாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அந்த அண்ணா வந்து என்ன பண்றாரு, ரொம்ப துக்கமா இருக்காரு, அழுகுறாரு. அழுது என்ன பண்றதுன்னு தெரியாம தேவனை நோக்கி மன்றாடுறாரு. சரியா, ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஃபாஸ்டிங் இருந்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறாரு. குட்டீஸ், அவர் எப்படி நம்ம ஜெபம் பண்ணாரு, பைபிள்ல போட்டிருக்காங்க. நெகேமியா புத்தகம் நீங்க பைபிளை தப்பின்னு வச்சுக்கோங்களேன். நெகேமியா புத்தகத்துல முதல் அதிகாரத்துல வந்து அவர் எப்படி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவையும் சொல்லி ஆரம்பிச்சு உங்க கற்பனையில கை கொள்ளுகிறவங்களுக்கு நீங்க வந்து எப்படி இருக்கீங்க, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை வந்து அறிக்கை செய்து நான் ஜெபிக்க போறேன். அதை வந்து கேட்கறதுக்கு உங்க காதுகள் திறந்தும் உங்க கண்கள் கவனித்து இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா அவர் எப்படி பிரேயர் பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற இந்த அடியனுடைய ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். குட்டி, அவங்க தேசத்துல பாருங்களேன், அவங்க தேசத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த தேசத்துடைய அலங்கம் எல்லாமே வந்து இடிப்பட்டு கிடக்குது. தேசத்துக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து எவ்வளவு ஃபீல் பண்றாரு. அந்த பாரத்தை தாக்குள்ள ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண்டவர் நோக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாரு. அது எப்படி ஜெபம் பண்றாரு, எங்க பாவங்கள்லாம் நான் அறிக்கை செய்யறேன் ஆண்டவரே. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கல பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் அப்படின்னு. அதனால நம்ம அவர் என்ன பண்றாரு, பாவங்களை அறிக்கை செய்கிறார் ஆண்டவர். அந்த அறிக்கை செய்கிற ஜெபத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நம்ம அறிக்கை செய்கிறாரு, ஆண்டவரே அவர் பாவம் செஞ்சாரு, இவங்க பாவம் செஞ்சாங்க, அவங்க வீட்டுல நமக்கு விரோதமா இருந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, 6ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நானும் 6ஆம் வசனத்துடைய பிந்தில போய் கடைசியில பாத்தீங்கன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன சொல்றாரு, நான் வந்து பாவம் செஞ்ச ஆண்டவரே. 2வது என் தகப்பன் வீட்டார், எங்க குடும்பம் நாங்க பாவம் செஞ்ச ஆண்டவரே. 3வது நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். 3 வீகா ஜெபம் பண்றாரு. குட்டி எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்றாரு, மத்தவங்களை குற்றப்படுத்துறவரு. ஃபர்ஸ்ட் நான் குற்றவாளி ஆண்டவரே, என்ன பண்ணீங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் முன்பு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. 2வது எங்க குடும்பத்தை மன்னிங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துல வந்து நாங்க உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கோம், எங்களை மன்னிங்க அப்படிங்கிற. 3வது அவர் தேசத்துக்காக, அவர் தேசத்தையே வந்து தான் மேல எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறாரு. எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களே, நாங்க தேசமா வந்து உமக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செய்திருக்கிறோம். ஏன்னா அந்த தேசத்துல குடியிருக்கிறதுனால மற்றவங்க செய்த பாவங்களை தான் தேடி ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க உங்க கட்டளை கை கொள்ளுகிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து உண்மையில திருவள்ளுவரா இருப்பீங்க. ஆனா உங்க கட்டளையில கை கொள்ளல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எங்களை வந்து தண்டனைக்கு உட்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்படி தண்டனைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க எங்கிருந்து வானத்துல அந்த பக்கம் இருந்து வானத்து எல்லைகள்ல இருந்து அந்த பூமியின் கரையான்ல இருந்து உங்களை நோக்கி நாங்க கூப்பிடும் போது உங்களுடைய கற்பனையை கை கொண்டு நம்ம நோக்கும் போது திரும்ப எங்களுக்கு நீங்க செவி கொடுத்து எங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீங்க நினைத்துருளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை அறிக்கை செய்து பாவ அறிக்கை செய்து என்ன பண்றாரு, தன்னுடைய தேசத்துக்காக அவர் ஜெபிக்கிறாரு. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா எங்க தேசத்துல இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க தேசத்துக்கு முக்கியமான அளவு வந்து இடிக்கப்பட்டு இருக்காருல கட்டப்படணும் அப்படிங்கறதுக்காக என் தேசம் இப்படி பாழாய் கிடக்குறே அப்படின்ற அந்த உணர்வு அந்த அவருக்குள்ள இந்த பாத்தீங்கன்னா பாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஜெபிக்கிறாரு தேச. அதனால வந்து என்ன ஆகுது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து செய்யறாரு. அது என்ன காரியம் அப்படின்னு கேக்குறீங்களா, அத நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய தேசத்துக்காக பாவ அறிக்கை செய்து ஜெபம் செய்தார். முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தாரு. 2வது எங்க குடும்பத்தில் நாங்க செய்த பாவங்களை மன்னிங்க. 3வது எங்க தேசத்துல நாங்க செய்த பாவங்கள், அதாவது தேசத்துல இருக்கிற பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிச்சாரு. நம்ம தேசத்துல கூட பாத்தீங்க இல்லையா, இந்த நோயினால எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. யாரும் வந்து ஃப்ரீயா வேலைக்கு போக முடியல, சர்ச்சுக்கு வர முடியல, ஃப்ரீயா நீங்க சண்டே ஸ்கூலுக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே வந்து வெளியே எந்த இடங்களுக்கும் போக முடியல. நிறைய பண புழக்கம் இல்லாத சூழல் இருக்கிறது. நிறைய வந்து என்ன சொல்றது, ஒரு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் வந்து இப்ப நிலவி கொண்டிருக்கு. நம்ம என்ன ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்ணணும், உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தை
வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனா வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிரெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் குட்டீஸ். அப்பா அம்மா மூலமா சொல்லியிருப்பாரு, இல்ல சண்டே ஸ்கூல் மூலமா, இல்ல சர்ச் மூலமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பாரு. அது எதுக்கு நீங்க கீழ்ப்படியில ஆண்டவர் விரோதமா என்னென்ன காரியங்கள் செய்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும், திங்க் பண்ணி அதை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஐயாக்கு ஜெபம் பண்றாரு இல்லையா, ஆதியாகமத்துல பாக்குறோம் இல்லையா, ஆபிரகாம் ஐயா ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் கேட்கிறாரு 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க லோக்கு இருக்கிற அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது அப்படின்னு. அதே கடைசியில 10 நீதிமான்கள் இருந்தா அழிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஆனா இடத்துல 10 நீதிமான்கள் இருந்திருந்தா அந்த ஊர் அழிக்கப்பட்டிருக்க குட்டீஸ். அப்ப அதே போல இயேசு விதத்தால மீட்கப்பட்ட நாம யாருன்னா நீதிமான்கள். அப்ப நம்ம நீதியாய் வாழ்ந்த குட்டீஸ், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யணும். நம்ம அப்படி வாழும்போது நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு இறங்குவாரு. அதுக்கு நம்முடைய பாவங்களை மறைக்கை செய்து ஆண்டவரோட ஒப்புரவாகணும் குட்டீஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பமா வந்து எங்க குடும்பமா உங்க குடும்பமா ஏதாவது பாவம் செய்திருக்கோம்னா எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். மூணாவது முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம தேசத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த தேசத்துல இவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணோம், நீங்க ஜெபிக்கணும் குட்டீஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சண்டேஸ்களை பல முறை நம்ம தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம், மலைக்காக ஜெபித்திருக்கிறோம், பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கோம். ஆண்டவருக்கு பதில் கொடுத்திருக்காரு தானே. ஆமா, அதுக்குள்ள எத்தனை முறை ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காரு ஜெபத்தை கேட்டு. அதே போல நம்ம இப்போ ஜெபிக்கும்போது என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரு குட்டீஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பாவ அறிக்கை ஜெபம் செய்யணும் குட்டீஸ். சரியா, நெகேமியா போல நம்மளும் அப்படி ஜெபிக்கிறோம். சோ நெகேமியா அப்படி ஜெபிச்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் குட்டீஸ். நான் இங்க வசனம் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, சீனியர் ஜூனியர் பிள்ளைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகேமியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அதிலிருந்து உங்களுடைய கண்கள் திறந்திருப்பதாக, அது வரைக்கும் சரியா, நடுவுல அந்த பாட்டு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, வசனம் வந்து சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு முறை அந்த வசனத்தை படிச்சு காட்டுறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு. சரிங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, 6th 7th 8th 9th இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் 5th இருந்தே வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த வசனத்தை நீங்க சொல்ல போறீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன் குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போறோம் குட்டீஸ். நம்ம ஜெபிக்கலாமா? ஆமா, ஆண்டவர் வந்து இரக்கமுள்ள தேவன். ஓகேவா, அவர் மனம் விரும்புகிற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்ம தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது அவர் இறங்கி என்ன பண்ணுவாரு, நம்ம தேசத்துல நன்மையான காரியங்களை நடக்க பண்ணுவார். இந்த நோயின் தாக்கத்துல இருந்து நம்ம தேசத்து மக்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார், நம்மளையும் பாதுகாப்பார். நம்ம என்ன பண்ணோம், பாவ அறிக்கை ஜெபம் செய்யணும். 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் யாரு, நான். ரெண்டாவது எங்கள் குடும்பம். மூன்றாவது எங்கள் தேசம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பாவ அறிக்கை செய்யணும். ரெண்டாவது எங்கள் குடும்பம். மூன்றாவது எங்கள் தேசம். எங்க தேசத்துல இருக்க பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கணும் குட்டீஸ். ஓகேவா, நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிச்சுட்டு நான் சின்ன பிள்ளைகளுக்கான வசனத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஜெபிக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிக்கிறீங்களா? எல்லாம் உண்மையா ஜெபிக்குமா ஆண்டவருடைய சமூகத்துல? தேவனே, அப்ப இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட நாங்க நெகேமியா அண்ணாவை பத்தி நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. நெகேமியா அண்ணா தங்களுடைய தேசம் இப்படி பாழாய் கிடக்கிறது, அழுங்க மிடிக்கப்பட்டே கிடக்கிறது, தன்னுடைய ஜனங்கள் இவ்வளவு தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்று செய்தி அறிந்தவுடன் அந்த அண்ணா பாரப்பட்டு உங்க சமூகத்துல பாவ அறிக்கை ஜெபம் செய்தாங்க ஆண்டவரே. அதை கேட்டு நீங்க மிகப்பெரிய காரியத்தை செய்தீங்க. அதே போல ஏசப்பா, எங்களுடைய தேசத்துக்காக சிறு பிள்ளைகளாக நாங்கள் முதலாவது எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நான் என்ற முறையில ஆண்டவரே ஏசப்பா, தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவராயும் உடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏதேனும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்போமாக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கத்த மன்னிப்பீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, சிறு பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருடைய பாவங்களை கத்த மன்னித்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா எங்களை மாற்றி
மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எங்க குடும்பமாய் உமக்கு விரோதமாய் காரியங்கள் எதையும் செய்திருப்போமாக தேவனே எங்களை மன்னித்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே முக்கியமாக இந்த தேசத்தில் உள்ள பாவங்களுக்காய் ஆண்டவரே எங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் தேசமே ஆண்டவரே அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். எங்கள் தேசத்தை மன்னித்தருளுவீராக, எங்களை மன்னித்தருளுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தேவன் நீங்க கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைய முல்லாத எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் குடும்பமா எங்கள் செய்த பாவங்களை மன்னியும். எங்கள் தேசத்தில் இருக்க அருவருப்புகளை நீக்கி எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தேவன் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, சிறு பிள்ளைகளாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒரு விட்டு உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஏசப்பா எல்லா இந்த சூழலை மாற்றி போட்டு அந்த நன்மையான நாட்களை நீங்க வருஷிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ப்ரோக்ராம் நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாத்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரியம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் சூழ்ந்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு உங்களுடைய வழியை நடக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க மகிமைப்படுங்க. எல்லா துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கான பிரைமரி பிகினர் பிள்ளைகளுக்கான வசனம் என்ன பாத்தீங்கன்னா சங்கீதம் 103 8வது வசனம். சங்கீதம் 103 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த வசனம் தான் சின்ன பிள்ளைகளுக்கான வசனம். பெரிய பிள்ளைகளுக்கான வசனம் அக்கா முன்னாடியே சொல்லிட்டேன். இது என்ன பண்ண போறீங்க, இது எப்பவும் போல அழகா நீங்க வீடியோ எடுத்து நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப்க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். நெகேமியா ஜெபம் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க நீங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நானும் அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க. ஓகே குட்டீஸ், அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திக்கலாம். பை பை, see you.